வணக்கம், அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல தவா ரோஸ்ட் பிரிஞ்சால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசை தவா எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை பிளஸ் ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சு கத்திரிக்காய் அது மேலே வச்சு வேக விடணும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும். அப்பப்போ திருப்பி போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஃபோர்க் வச்சு இந்த கேப் வச்சு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு குக் பண்ணலாம். அப்பப்போ திருப்பி போட்டால் போதும். கத்திரிக்காய் வேகிற டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த சைடு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரியணும். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை இந்த சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். நமக்கு இந்த சைடு மசாலா ரெடி பண்றதுக்கும் கத்திரிக்காய் வேகறதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், சேர்த்துக்கலாம். எல்லா பொடியும் நல்லா வெங்காயத்தில் கோட் ஆகணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இதில் வேர்க்கடலை பொடி, வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சு அதை 1 டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்துக்கிறோம். அதையும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பொடி நல்ல மணமும் ஒரு திக் கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும். இப்போ வெங்காயத்தில் எல்லா பொடியும் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிரேவி ஃபார்முக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். வேகட்டும். இப்போ நமக்கு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. சாஃப்டாக இருக்குது. தோலெல்லாம் நல்லா சுருங்கி வெந்திருக்கு. இந்த கத்திரிக்காயோட தோல் நல்லா எண்ணெயில் வதங்கினதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதுவும் நல்லா மசாலா கிரேவி ஃபார்முக்கு வந்துருச்சு. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கிரேவி ஃபார்முக்கு நல்லா குக்காய் வந்திருக்கு. இப்போ கத்திரிக்காயை நம்ம எடுத்து தனியாக வச்சு நமக்கு சின்ன சைஸ் பீஸாவும் கட் பண்ணிக்கலாம், பெரிய சைஸ் பீஸாவும் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயோட காம்பு பகுதியும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பெரிய கத்திரிக்காய்க்கு பதிலாக சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி நம்ம இதே மெத்தடில் குக் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரிஞ்சால்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ், டேஸ்டியாக இருக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். திக் கிரேவியாக கிடைச்சிருக்கு. இதுவே போதும். தேவைப்பட்டால் மட்டும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மசாலா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் நல்லா திக்காக அழகாக டேஸ்ட்டாக தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது தோசைக்கல்ல இருந்த மீதமான எண்ணெய். இதில் கத்திரிக்காயோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும். அதையும் சேர்த்துக்கிறோம்.
மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான தவா ரோஸ்ட் பிரிஞ்சால் கிரேவி தயாராகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.